விஜய்க்கு ஆதரவாக இருக்கும் ஜெயலலிதா ஆத்மா பரபரப்பை கிளப்பிய பிரபலம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு மன உளைச்சலுக்குள்ள ஆளாகி ஈசிஆர் வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கும் அடுத்து அங்கிருந்து ஈசிஆர் வீட்டுக்கும் போயிட்டு இருக்கிறாரு விஜய். சிபிஐ விசாரணை கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்து வர நிலையில ஒரு மர்மமான பெண் விஜய் வீட்டு வாசல்ல நின்று மறைந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆத்மா விஜய் கிட்ட சில விஷயங்களை ஏன் மூலமா சொல்ல சொல்லி அனுப்பினாங்கன்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த பெண் பேசும்போது நான் ஜெயலலிதா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன், விஜய் கிட்ட அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க, ஸோ விஜய் கிட்ட பேசனா இங்கே வந்திருக்கேன். கட்சியோட சூட்சமம் பற்றி அவர்கிட்ட ஷேர் பண்ண அம்மா என்கிட்ட சொன்னாங்க. சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை ஷேர் பண்ண சொல்லி சொன்னாங்க. விஜய்க்கு ஜெயலலிதா அம்மா நிறைய ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. கரூர் பிரச்சனைக்கு மறுநாள் ஜெயலலிதா தாங்கிட்ட இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்ன அவங்க கிட்ட அந்த அசம்பாவிதத்திற்கு யார் காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னு கேட்டதற்கு அதை தெளிவாக சொல்லியாச்சு. மு.க.ஸ்டாலின் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் செஞ்சது செந்தில் பாலாஜின்னு எக்கச்சக்கமாக பேசியிருக்கிறாங்க அந்த லேடி. ஒருவேளை அதிமுக காரங்க தான் இந்த லேடியை அனுப்பி பேச வச்சிருக்காங்களோன்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க நெட்டிசன்ஸ்.